today God is going to speak with us. நான் நம்புறேன் கர்த்தர் இந்த நாள்ல நம்மோடு பேசுவார். ஆமென். So I'm going to finish my preaching exactly under 15 minutes. அடுத்த 50 நிமிடங்கள்ல நாங்க செய்தியை முடித்து விட்டு We will pray for healing. சுகத்திற்காக நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆமென். As I said, I'm going to pray for everybody. நான் சொன்னது போல நம்ம எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். So we are going to spend time more for prayer. ஜெபத்துல அதிக நேரம் இன்னைக்கு நம்ம செலவிட போகிறோம். I leave you all soon. அதனால சீக்கிரம் உங்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பணும்னு நாங்க பிரயாசப்படுகிறோம். Not going to take long time. ரொம்ப நேரம் எடுக்க போறது இல்ல. So I am so happy to come and preach here. இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது குறித்து எனக்கு மிகுந்த சந்தோஷம். It was a joy in my heart. எங்க இருதயத்துல ரொம்ப சந்தோஷத்தினால நிறைந்திருக்கிறது. When uncle said you have to go to Pudukode, you have to go to Pastor Anish church. ஜோசப் பாலச்சந்திரன் அங்கிள் சொன்னாங்க இந்த தேதியில புதுக்கோட்டை சபைக்கு போகணும்னு சொல்லி. I didn't know about that church. எனக்கு இந்த சபையை பத்தி தெரியாது. Uncle said you have to go. I said okay. அங்கிள் போன்னு சொன்னாங்க, அதனால சரின்னு சொல்லி வந்துட்டேன். Amen. ஆமென். What uncle said obey. Amen. That's what the said. Uncle said okay. I had to hear in my spirit. அங்கிள் சொன்னதுனால உடனே கீழ்ப்படிஞ்சு எனக்கு ஆவியானவர் வழி நடத்தினதுனால நான் ஒத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். I believe it was Holy Spirit who brought me here. நான் நம்புகிறேன் கர்த்தருடைய ஆவியானவர் தான் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தான்னு சொல்லி நம்புகிறேன். ஆமென். We can tell it was a lead of the Spirit. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆவியானவர் தான் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார்? ஆமென். The Spirit who made us come together in this day. இது கர்த்தருடைய ஆவியானவர் தான் நம்ம எல்லாரையும் இங்க கூடி வர செய்திருக்கிறார். ஆமென். I'm so happy. அதனால இங்க இருக்கிறது குறித்து எங்களுக்கு சந்தோஷம். Uncle also had to be here, but for some reason he's not here. பாஸ்டர் அங்கிளும் நம்மளோட வரதா இருந்தது, ஆனா சில காரணங்களால வர முடியல. We are going to come back with uncle next time. அடுத்த இடம் வரும்போது அங்கிளோட சேர்ந்து வருவோம் நாங்க விசுவாசிக்கிறோம். ஆமென். We are going to come back the next time. அங்கிளோட சேர்ந்து வருவோம் அடுத்த முறை. So privileged to be under அவங்களுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே அவங்களோட இருப்பது எனக்கு கிடைத்த பாக்கியமாக கருதுகிறேன். Why all of a sudden he's speaking about uncle? நீங்க ஒருவேளை யோசிக்கலாம் ஏன் திடீர்னு பாஸ்டர் பத்தி பேசுறோன்னு. Today the Lord, the title of what I wanted to speak about is Eli and Samuel. இன்னைக்கு நான் பேச இருக்கிற தலைப்பு ஏலியை குறித்தும் சாமுவேலை குறித்தும் நான் பேச போகிறேன். I thought let's start with my life. அதனாலதான் என்னுடைய வாழ்க்கையில துவங்கலான்னு சொல்லி நினைச்சேன். As for now, my Eli is uncle. இப்ப எனக்கு மேல தலைவரா இருக்கிறது பாஸ்டர் அங்கிள். So what Eli said, Samuel obeyed. ஏலி என்னெல்லாம் சொன்னாரோ சாமுவேல் கீழ்ப்படிந்தார். ஆமென். So look at your neighbors and say, obey your Eli. Obey the leader for the Lord. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு மேல ஆண்டவர் வச்சிருக்கிற தலைவருக்கு கீழ்ப்படிங்க. உங்களுக்கு மேல வச்சிருக்கிற ஏலிக்கு கீழ்ப்படிங்க. யாரும் எலின்னு சொல்லாதீங்க, ஏலி. ஓகே, நிறைய பேர் He may be old. அவங்க வயசானவங்களா இருக்கலாம். Jacob said, யாக்கோபு சொன்னது போல eyes are weak, my hand is flawed. என் கண்ணெல்லாம் மங்கிருச்சு, கரங்கள் எல்லாம் சோர்ந்து போயிருச்சுன்றாரு. But I have experience. ஆனா எனக்கு அனுபவம் இருக்குதுன்னு சொல்றாரு. ஆமென். Leaders have experience. தலைவர்களுக்கு அனுபவம் இருக்கிறது. What do they have? அவங்களுக்கு என்ன இருக்குது? அனுபவம் இருக்கு. Only 6 months being with uncle. அங்கிளோட கடந்த 6 மாதங்களா தான் எனக்கு அறிமுகம். Short introduction, short thing about him, and I'm going to go forward. அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டு அப்படியே நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். I think in the month of October, அக்டோபர் மாதத்துல I and uncle and Pastor Gladdy and a couple of members went to many countries together. நானு பாஸ்டர் கிளாடி பாஸ்டர் அங்கிள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சில நாடுகளுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். We left at October 18. அக்டோபர் 18ஆம் தேதி போயிருந்தோம். எப்ப போனோம் சொல்லுங்க? I'm just asking because to know whether you are here with me or not. சில பேரை பார்த்தா எங்களை கவனிக்காத மாதிரி இருக்குது, அதனால தான் திரும்ப கேள்வி கேட்குறேன். You know, the best thing of what people can do, they can mind travel. ஜனங்களால செய்ய முடிந்த ஒரு பெரிய சிறந்த விஷயம் என்ன தெரியுமா? இருக்கிற இடத்துல உலகத்தை சுத்திட்டு வந்துடலாம். You don't need to go to heaven to see the heaven. பரலோகத்துக்கு போய் தான் பரலோகத்தை பார்க்கணும் இல்லை, இங்க இருந்தே நிறைய பேர் பரலோகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. Some people can see Paris from here. இங்க இருந்து பாரிஸ்க்கு போறாங்க. Some people go to their kitchen. சில பேர் அவங்க கிச்சனுக்கு போய் இப்பதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சா, கேஸ் ஆஃப் பண்ணியாச்சா. Come back to this church. Get the monitors down, Josh.
So come back to this church. திரும்ப இங்கே வாங்க, நம்ம எல்லாம் சர்ச்சுக்குள்ள வாங்க. So October 18th we all went. அக்டோபர் 18ஆம் தேதி நாங்களாம் போயிருந்தோம். November 1st we are coming back. நவம்பர் 1ஆம் தேதி திரும்ப வந்தோம். So tired. ரொம்ப களைப்பா இருந்துச்சு. Before coming back, I preached in 5 church. Until preached in 5 church, we are tired and coming back. நாங்க திரும்ப வர்றதுக்கு முன்னாடி நான் 5 சபையில பிரசங்கம் பண்ணேன், பாஸ்டர் அங்கிள் 5 சபையில பிரசங்கம் பண்ணாங்க. எல்லாம் அவ்வளவு களைப்போட தான் வந்தோம். Night we traveled in the flight. இரவெல்லாம் விமான பயணம். Morning 11 o'clock we reached. காலையில 11 மணிக்கு வந்து சேர்ந்தோம். One day rest. அங்கிள் சொன்னாங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோப்பானாங்க. அடுத்த நாள் எனக்கு கூட்டம் இருந்துச்சு. 11 o'clock I slept and woke up at 9 o'clock. 11 மணி காலைல படுத்து நைட்டு 10 மணிக்கு தான் எந்திரிச்சேன். When I woke up, I asked, where is uncle? நான் எந்திரிச்சு பாஸ்டர் அங்கிள் எங்கன்னு கேட்டேன். They said 11 o'clock he came, 1 o'clock he went for some marriage. 11 மணிக்கு வந்தாங்க, 1 மணிக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி கிளம்பிட்டாங்க அப்படின்னாங்க. I said, does not have tired in the word in the dictionary. அவங்களோட அகராதியில் இந்த டயர்டுன்ற வார்த்தை இருக்கான்னு நான் கேட்டேன். They say he has grease under his legs. சரி, அதான் அவன் அங்கிள் எப்படி சொல்லுவாங்க, பாஸ்டர் கால்ல சக்கரை மாட்டி விட்டது மாதிரி இருக்குதான். You will just keep on. அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. So you have a good leader upon your head. அப்படிப்பட்ட நல்ல தலைவரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். There is a good leader, there is a good people. எங்க நல்ல தலைவர்கள் இருக்கிறாங்களோ அவங்க கீழே இருக்கிற மக்களும் நல்லவங்களா இருப்பாங்க. ஆமென். Ahab was ruling, it was dryness. ஆகாப் அரசாண்ட போது அங்க வறட்சி இருந்தது. Prophet Elijah came, he brought the rain. ஆனா எலியா வந்த போது மழையை கொண்டு வந்தா. Good leader will bring the rain. நல்ல தலைவர்கள் மழையை கொண்டு வருவார்கள். ஆமென். Get ready for the rain. விசுவாச சபையே மழைக்கு ஆயத்தமாங்க. ஆமென். Say, get ready for the rain. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, மழைக்கு ஆயத்தமாங்க. 1 Samuel chapter 3. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3. முதல் 3 வசனங்கள். I'm going to read only 3 verses today. அந்த 3 வசனங்களை மாத்திரம் தான் வாசிக்க போகிறோம். We are going to pray. அதுக்கப்புறம் ஜெபிக்க போகிறோம். So we are not going to read so much today. நிறைய வாசிக்க போறதுல வேகமா வாசிச்சு விட்டு ஜெபிக்க போகிறோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது. தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். ஆமென். 3 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. முதல்ல சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் என்ன சொல்லுது? அநேக வருஷங்களாக அந்த சபையில கர்த்தருடைய வார்த்தை வசனம் கேட்கப்படல. ஆமென். ஏலி அவரோட இடத்துல தூங்கி கொண்டிருக்கிறார். சாமுவேல் அவரோட இடத்துல தூங்கி கொண்டிருக்கிறார். இப்ப எதை புரிஞ்சுக்கலாம்னா சபை ஒரு வழக்கத்தின்குள்ள இருக்குது. ஆமென். எங்க சபை எப்படி இருந்ததுன்னு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 10 மணிக்கு வர்றது, 10:15 ஆராதனை ஆரம்பிக்கும், 10:45 ஆராதனை முடியும், 11 மணிக்கு செய்தி ஆரம்பிக்கும், 12:45 செய்தி முடியும், 12:45 1 நிமிஷம் கூடனாலே பாஸ்டர் டைம்னு காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இயேசுவே பிரசங்கம் பண்ணாலும் நம்மளுக்கு ஜீசஸ் டைம் ஆச்சுன்றவாங்க நினைக்கிறேன். 12:45 ஆச்சு, ஜீசஸ் முடிச்சிருங்க. சபை ஒரு வழக்கத்துக்குள்ளாக இருந்தது. ஏலி வழக்கமா தூங்குற இடத்துல படுத்து கொண்டு இருக்கிறார். சாமுவேலும் அவரோட இடத்துல இருக்கிறார். அந்த விளக்கு அது பாட்டுக்கு எரிந்து கொண்டு இருக்குது. ஆனா எதிர்பாராத விதமாக கர்த்தர் பேசினார். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் உங்களோடு பேசுவார். அவர் பேசும்போது வழக்கங்கள்லாம் மாறும். ஆமென். அந்த பாரம்பரியம் எல்லாம் மாறும்.
prayer time will go, the prayer day will happen. ஜெப நேரம் இருக்காது, ஜெப நாளா மாறிடும். ஆமென். You will go on the mountain, you will see the glory, the next day only you will come out. That is what Peter, James and Andrew did. அவங்க அப்படிதான் பாருங்க, சீஷர்கள் பார்க்கிறோம், பேதுரு யோவான்லாம் போய் ஜெபிக்க போறாங்க, மணிக்கணக்கில் ஜெபித்து விட்டு அடுத்த நாள் தான் கிளம்பி வர்றாங்க. ஆமென். That is the chapter which was reading today, Luke. அதான் இன்னைக்கு நான் வாசிச்சு கொண்டு லூக்கால எழுதப்பட்டிருக்கிறது. Jesus looked up to the Mount of Transfiguration. அந்த மறுரூப மலைக்கு இயேசு அவர்களை அழைத்து சென்ற போது When they saw Jesus, அவங்க இயேசுவை பார்த்தாங்க. they were sleeping, suddenly they saw Jesus. அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு இயேசுவை பார்க்கறாங்க. With Jesus they see his clothes are shining. திடீர்னு பார்க்கறப்ப அவருடைய வஸ்திரம் எல்லாம் அப்படியே வெள்ளையா ஜொலிக்கிறத பார்க்கறாங்க. ஆமென். Now Moses and Elijah and Peter is standing and telling Jesus, can we build 2-3 what do you say? Tent. 3 tents for you. அங்க உடனே பார்த்துட்டு சொல்றாங்க, அவங்க பார்த்துட்டு அது ஆச்சரியம் ஆயிட்டு 3 கூடாரம் அமைச்சிடலாமான்னு கேக்குறாங்க இயேசுவை பார்த்து. And Jesus says, wait. ஆனா இயேசு சொல்றாரு, இல்ல பொறுங்க பொறுங்க. Then the verse says, அப்புறம் வசனம் சொல்லுது, sometimes they just sat down there. அங்கேயே அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டாங்க. Look at your neighbors and say, உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, sit in the presence for some time. ஆண்டவருடைய பிரசன்னத்துல கொஞ்ச நேரம் அமர்ந்துருங்க. ஆமென். Stop speaking. பேசாம அப்படியே அவர் பிரசன்னத்துல அமர்ந்துருங்க. Don't build tent. He knows where to build. நீங்க அவருக்கு டென்ட் கட்டி கூடாரம் கட்டி கொடுக்க வேணாம், அவருக்கு எங்க கட்டணும் தெரியும். ஆனா அவர் சமூகத்துல காத்துருங்க. Look at your neighbors and say, wait for his presence. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, அவர் பிரசன்னத்துல காத்துருங்க. Wait for his presence. அவருடைய பிரசன்னத்திற்காக காத்துருங்க. He will surely speak to you. அவர் நிச்சயம் உங்களோடு பேசுவார். ஆமென். He will surely speak to you. அவர் நிச்சயம் உங்களோடு பேசுவார். So this is what about Samuel and Eli. இதுதான் சாமுவேலை குறித்து ஏலியை குறித்து பார்க்கிறோம். They were having a good time. அவங்களுக்கு நல்ல நேரம் இருந்துச்சு, Everything was going as usual. எல்லாம் வழக்கத்தின்படி போய் கொண்டு இருந்துச்சு. And some unusual thing happened. சில எதிர்பாராத சம்பவம் நடந்துச்சு. One thing I want to say is, ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புறேன், God every time does some unusual things. ஆண்டவர் எப்போதுமே ஒரு அசாதாரணமான எதிர்பாராத காரியங்களை செய்கிறவர். ஆமென். How do you say? Say what? How do you say this that this is true? அவர் ஆண்டவர் இப்படி செய்வாருன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? He looked at the prophet and said, தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், go to the widow's home, I have kept food for you. அந்த விதவையின் வீட்டுக்கு போ, அங்க உனக்கு சாப்பாடு வச்சிருக்கிறேன்னு சொன்னார். The widow is going to die. ஆனா அந்த விதவை நிலைமை என்னது? அவங்க மரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. God said that is more than enough. அது போதும், நீ அங்க போன்றார் ஆண்டவர். ஆமென். And say what you have is more than enough. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்கள்ட்ட இருக்கிறது கர்த்தருக்கு போதும். And what you have in your hand is more than enough for Jesus. உங்க கையில என்ன இருக்குதோ இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யறதுக்கு அது ரொம்ப போதும்னு சொல்லுங்க. ஆமென். So Samuel is growing up. இப்ப சாமுவேல் வளருகிறான். Protecting the fire. அந்த விளக்கு அணிந்து போகாம பாத்துக்கிறாரு. Suddenly God spoke to him. திடீர்னு கர்த்தர் பேசுறார். What did God speak? ஆண்டவர் என்ன பேசுறாரு? Samuel, Samuel. சாமுவேலே, சாமுவேலே, சாமுவேலே. Samuel is running towards Eli. இப்ப சாமுவேல் எந்திரிச்சு ஏலிட்ட போறாரு. Eli, did you call me? ஏலி தாத்தா என்னை கூப்பிட்டீங்களான்னு கேக்குறாரு. He said, no, sorry. ஏலி சொல்ல, இல்ல நான் உன்னை கூப்பிடலன்றாரு. This man goes and sleeps. திரும்ப சாமுவேல் போய் படுத்துக்கிறாரு. Again, Samuel, Samuel, Samuel. திரும்பவும் கூப்பிடுற சத்தம் கேக்குது, சாமுவேலே, சாமுவேலே, சாமுவேலேன்னு. Samuel is running and coming. Did you call me? திரும்ப சாமுவேல் ஓடி வந்து கேக்குறாரு, ஏலிட்ட என்ன கூப்பிட்டீங்களா? He said, no, 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 no. அவர் இல்ல நான் கூப்பிடலன்றாரு. I'm going and sleeping. திரும்ப போய் படுத்துக்கிறாரு. Samuel. திரும்பவும் சாமுவேல். This time he's totally fed up. இப்ப சாமுவேல் கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு. Hey, are you calling me or not? ஏலி என்னை கூப்பிடுறீங்களா இல்லையா, எனக்கு பேர் கூப்பிடுற சத்தம் கேக்குதுன்றாரு. ஆமென். This time Eli says, இப்ப ஏலி சொல்றாரு, it's not me, நான் உன்னை கூப்பிடல, but I know who is calling. ஆனா உன்னை கூப்பிடுறவர் யாருன்னு எனக்கு தெரியும். I know it is God. அவர் தேவன் தான் உன்னை கூப்பிடுகிறார். ஆமென். This thing everybody will say. இது எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, And everybody will say it is God. எல்லாருமே சொல்லுவாங்க இது கடவுள் தான், இது தெய்வம் தான். But who is a true leader? ஆனா ஒரு நல்ல தலைவன் யாரு தெரியுமா? He will tell next also. அந்த அடுத்த பகுதியும் சொல்லி கொடுக்கிறவர் தான் நல்ல தலைவன். I mean, Eli said, ஏலி சொன்னாரு, next time if he calls you, அடுத்த தடவை உன்னை கூப்பிட்டா don't run to me. நீ ஏன்ட்ட ஓடி வராத, Kneel down and say, Lord, I am
here. நீ அங்கேயே முழங்கால் படி சொல்லு, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சொல்லுன்ற. This is the true leader. இதுதான் நல்ல தலைவன். Come unto me, when you be there, God will come down for you. ஏன்ட்ட ஓடிவான்னு சொல்றது நல்ல தலைவன் இல்ல. நீ இருக்கிற இடத்துல கர்த்தரை நோக்கி பாரு, கர்த்தரோடு பேசுவாருன்னு சொல்லி கொடுக்கறவங்க தான் நல்ல தலைவன். He will not tell you run. He will not make you wander here and then. He will tell you sit down there and you speak. This God will speak to you directly. உங்களை அவங்க இடத்துல வாங்க வாங்க ஏன்ட்ட வா ஏன்ட்ட வான்னு உங்களை அலைச்சல் படுத்துகிற நல்ல தலைவன் கிடையாது. நல்ல தலைவனா இருக்கிற இடத்துல இருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தர் உங்களோட பேசுவாருன்னு சொல்லி கொடுக்கறவங்க தான் நல்ல தலைவர்கள். Teach you how to speak to God. ஆண்டவரிடத்துல பேசுவது எப்படின்னு சொல்லி அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. ஆமென். Learn to speak with God. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு கத்துக்கோங்க. Learn to speak with Jesus. ஆண்டவர் இயேசுவோடு பேசுகிறது கத்துக்கொள்ளுங்க. Have people around you. உங்க கூட சுத்தி நல்ல ஜனங்களை வச்சுக்கோங்க. Don't keep the people who just make you wander here and there. உங்களை திரும்ப திரும்ப அலைய வைக்கிறவங்களோட நீங்க சேர்ந்து இருக்காதீங்க. Make good people who can direct you in a good way. உங்களை சரியான வழியில நடத்துகிறவர்களோட நீங்க எப்போதும் இருங்க. ஆமென். The one thing what makes me inspired to speak about Samuel is சாமுவேலை குறித்து பேசுகிறதுக்கு நீ உற்சாகப்படுத்துற ஒரு காரியம் என்ன தெரியுமா? the church is barren. சபை மலடாக இருக்கிறது, Samuel is growing. ஆனா சாமுவேல் வளர்ந்து கொண்டு இருக்கிறார். How can a prophet grow in a barren place? ஒரு வறட்சியான நிலத்துல மலட்டுத்தன்மை இருக்கிற இடத்துல எப்படி ஒரு தீர்க்கதரிசி வளர முடியும்? ஆமென். Then the Lord said, அப்பதான் ஆண்டவர் சொன்னார், this man is born out of a barren womb. இந்த சாமுவேல் பிறந்ததே ஒரு மலட்டு கற்பத்துல இருந்து தான் பிறந்தார். His birth only he is defeated the barrenness. அதனால அவர் பிறக்கும் போதே அந்த வறட்சியை மலட்டுத்தன்மையை உடைச்சிட்டு தான் பிறந்தார். Prophetically say barrenness will never be a stop for you. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், மலட்டுத்தன்மை உங்களுக்கு தடையாக இருக்க போறது இல்ல. Every barrenness won't make you stop growing. You can grow even in the barrenness in the name of Jesus. அந்த மலரான சூழ்நிலையில நீங்க வளர முடியும். நீங்க வளருவீங்க இயேசுவின் நாமத்துல. We can say I will grow even in the barrenness. எத்தனை பேர் சொல்ல முடியும் வறட்சியின் மத்தியில நான் வளருவேன்? எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். Isaac went and sowed in the land. ஆதியாகமம் 26ல பாக்குறோம், ஈசாக்கு போய் ஒரு இடத்துல விதை விதைக்கிறார். The land was barren, the place was dried up. அந்த இடமே பஞ்சமா இருந்துச்சு, அங்க வறட்சியா இருந்துச்சு. He sowed. ஆனா அவர் விதை விதைத்தார். He had 100% harvest. அவர் 100 மடங்கு பலனை அறுவடையை பெற்றுக்கொண்டார். Don't look at around you. You sow in faith. God will bring a harvest in your life. ஆமென். அதான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க சுத்தி இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க, நீங்க விசுவாசத்தோடு விதைங்க. கர்த்தர் நீங்க 100 மடங்கு அறுவடை செய்ய கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். The barrenness won't stop me. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, மலட்டுத்தன்மை என்ன தடுக்க முடியாது, I will grow. நான் வளருவேன் சொல்லுங்க. ஆமென். There are different type of barrenness. அங்கிருந்த வறட்சி மலட்டுத்தன்மை வேற விதமான மலட்டுத்தன்மை. ஆமென். There are barrenness in womb, கற்பத்துல மலட்டுத்தன்மை இருக்கிறது, barrenness in church, சபையில மலட்டுத்தன்மை, barrenness in family. குடும்பத்துல மலட்டுத்தன்மை. Jacob, யாக்கோபு, in the life of Jacob, யாக்கோபுடைய வாழ்க்கையில when the children, he lost Joseph, அவர் இப்ப யோசேப்பை இழந்து போயிடுறாரு. and Joseph is now in the palace. இப்ப யோசேப்பு அரண்மனையில இருக்கிறார். He looks at his brothers, he understood that is his brothers. அவங்க சகோதரர்கிட்ட வந்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருது அது அவருடைய சகோதரர்கள் சொல்லி. He said, அப்ப அவர் என்ன சொன்னாரு? leave Benjamin, leave Reuben and take Benjamin and come. I need Benjamin. நீங்க ஒருத்தர் இங்க இருந்துட்டு என்ன போய் பெஞ்சமினை கூட்டிட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. When brothers came and said, Father, leave Benjamin. இப்ப எல்லாரும் வந்து கேக்குறாங்க, அப்பா பென்யமீனை அனுப்புங்கன்னு. Father is saying, no. அப்பா சொல்றாரு, இல்ல பென்யமீனை அனுப்ப மாட்டேன். Why he is not sending Benjamin? ஏன் பென்யமீனை உடல அவரு? Benjamin and Joseph are the two children of his loved wife. அந்த யோசேப்பும் பென்யமீனும் தான் யாக்கோபுடைய பிரியமான மனைவியினுடைய பிள்ளைகள். He lost his wife. மனைவி இறந்து போயிட்டாங்க. Father is telling, one time I sent Joseph with you and you made me lose him also. ஒரு தடவை யோசேப்பு உங்களோட அனுப்பிச்சேன், அவன் அப்புறம் அதோட நான் பார்க்கவே இல்லை, அதனால இவனே அனுப்ப மாட்டேன்றார். Send Benjamin. அதனால இப்ப திரும்ப பென்யமீனை அனுப்ப மாட்டேன். I lose Benjamin, then I have nothing to remember of my wife. பென்யமீனே இழந்துட்டேன்னா என் மனைவியை நினைக்கும்படி எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்றார். ஆமென். His family was barren. அவருடைய குடும்பம் மலடாக இருந்தது. I speak to some barren families. சில இந்த வறட்சியான குடும்பங்களை பார்த்து நான் பேசுகிறேன்.
Hannah's womb was barren. Hannah's womb was barren, but Elkanah still loved her. அன்னாவனுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்த போதும் எல்கானா அன்னாளை நேசித்தான். I say, நான் சொல்றேன், if you have a good spouse, உங்களுக்கு நல்ல துணைவி இருப்பாங்கன்னா God can still bless you. கர்த்தரால உங்களை இன்னும் ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். I say about family. குடும்பம்னு சொல்லும்போது Wantedly or unwantedly, uncle took me to some family camp that he's preaching. I had to say that. ஒரு முறை இப்படி ஒரு குடும்ப முகாமுக்கு பாஸ்டர் அங்கிள் என்னை அழைத்து கொண்டு போனாங்க. I did not want to be there. எனக்கு அந்த குடும்ப முகாத்துக்கு போக விருப்பம் இல்லை, ஆனா அங்கிள் கூட்டு போனதுனால அங்க போய் உட்கார்ந்துருந்தேன். Sitting there and uncle said this. அங்க உட்கார்ந்துருக்கும் போது பாஸ்டர் அங்கிள் இந்த வார்த்தையை சொன்னாங்க. How many of you like to laugh? எத்தனை பேருக்கு சிரிக்கிறது பிடிக்கும்? அதே சீரியஸா சொல்றீங்களே. So uncle said one thing. அங்கிள் ஒரு காரியம் சொன்னாங்க. If you know this, please bear with me and read again. ஒருவேளை நீங்க ஏற்கனவே இதை கேட்டிருக்கலாம், இருந்தாலும் நான் திரும்ப சொல்றேன். Uncle was preaching in a place. பாஸ்டர் அங்கிள் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாங்க. Uncle was telling, அப்ப அங்கிள் சொன்னாங்க, husband is the head. கணவன் தான் தலையா இருக்கிறார். Who is the head? யார் தலை? That's what say. Husband is the head. புருஷன் தான் தலையா இருக்கிறார். Say this only husbands are happy. எல்லா புருஷங்களும் மனசுக்குள்ள ஆமேன் ஆமேன்னு சொல்றாங்க, வெளியே சொன்னா மாட்டிக்குவோம். So uncle was emphasizing this 3-4 times. இது திரும்ப திரும்ப பாஸ்டர்கள் சொல்றாங்க, வீட்டிற்கு புருஷன் தான் தலையா இருக்கிறான்னு சொல்றாங்க. Wife can be any body part. மனைவி வந்து எந்த அவயவமாவும் இருக்கலாம் சரீரத்துல, ஆனா கணவன் தான் தலையா இருக்கிறான்னு சொன்னாங்க. So like Pastor Joshua is hearing, there was one pastor who was hearing this. சோ இப்படி பாஸ்டர் ஜோஷுவா கேட்டு இருக்கிற மாதிரி அங்க ஒரு பாஸ்டர் கேட்டுக்கிட்டு இருந்தார். After the meeting, மீட்டிங் முடிஞ்ச உடனே Pastor is going in car. பாஸ்டர் அங்கிளும் ஆண்டியும் கார்ல கிளம்புனாங்க. Not Pastor Joshua, that pastor. அந்த இன்னொரு பாஸ்டர் அவங்களோட போனார். So they're driving. அவங்க போய் கொண்டிருந்த போது Pastor is saying to auntie, பாஸ்டர் சொன்னாங்க ஆண்டிட்ட, you say Joseph uncle is a good preacher. அல்ல பாஸ்டர் ஜோசப் பால்சந்திரன் ஆண்டி இல்ல, அந்த செய்தி கேட்ட ஒரு பாஸ்டரும் மனைவியும் கார்ல போயிட்டு இருக்கும் போது அந்த பாஸ்டர் வந்து மனைவியை பார்த்து சொல்றாரு, நீ கேட்டிருக்கல பாஸ்டர் ஜோசப் பால்சந்திரன் நல்லா பிரசங்கம் பண்ணுவாருன்னு சொல்லி கேட்டாரு. You know what did he preach? அவர் என்ன இன்னைக்கு செய்தி கொடுத்தாரு கவனிச்சியான்னு கேட்டாரு. நீ கேட்டதானே அப்படின்னு கேட்டாரு. உடனே மனைவி, I am the head. When my husband says you heard na, I am the head. அவர் மனைவிட சொல்ல, நல்லா கேட்டியா? அவர் என்ன சொன்னாரு, கணவன் தான் தலையா இருக்கு. சூப்பரா கேக்குறீங்களே. From now I will only make decisions. அதனால இன்னையில இருந்து நான் தான் தீர்மானம் எடுப்பேன்னு சொன்னார். I said, மனைவி சொன்னாங்க, he did not mention any body part. மனைவிக்கு எந்த வேற ஒரு அவயவமும் அவர் சொல்லல, நீ தலையா இருந்துக்கோங்க, ஆனா நான் தான் கழுத்தா இருப்பேன்னு சொன்னாங்க. Where I say to turn, only there you should turn. நீங்க என்ன முடிவுனாலும் எடுத்துக்கோங்க, நான் திரும்புற பக்கம் தான் நீங்க திரும்பணும்னாங்க. Turn without my knowledge. என்னோட அனுமதி இல்லாம நீங்க திரும்பினீங்கன்னா அவள தலை தனியா போயிரும்ல, Never again you will turn. அதுக்கப்புறம் நீங்க திரும்பவே முடியாது அப்படின்னாங்க. ஆமே. So are there any next year? I really all have good hearts here. எல்லாத்துக்கும் நல்ல இதயம் இருக்குன்னு நம்புறேன். And no next year. இங்க யாரும் கழுத்தா இருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். So today we are praying. Today I just coming in the car. நாங்க வந்து கொண்டு வந்த போது ஜெபித்து கொண்டிருந்தேன். When the Lord said, கர்த்தர் சொன்னார், break every barrenness in the family. குடும்பங்கள்ல இருக்கிற எல்லா மலட்டுத்தன்மையை கர்த்தர் உடைக்கணும்னு சொல்லி சொன்னார். ஆமென். I prophetically say, நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், 21st year. இந்த 21வது ஆண்டுல ஆமென், Will get you and your whole family will stand together and praise Jesus in the same place. நீங்களும் உங்க குடும்பமும் சேர்ந்து குடும்பமாய் கர்த்தரை இதே இடத்துல நீங்க துதிப்பீர்கள். ஆமென். Here God is opening a door of not miracles, of not money, a door of salvation in your house. இந்த வருஷத்துல அற்புதத்தின் வாசல் இல்ல, பணத்தின் செழிப்பின் வாசல் இல்ல, ஆனா குடும்பங்களின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் திறக்கிறார். ஆமென். Door of salvation in this church. இந்த சபையில ரட்சிப்பின் கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். Prophetically I say, let every service new people one by one, let them be knowing Jesus Christ in the name of Jesus. தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஒவ்வொரு ஆராதனையும் புதிதான ஜனங்கள் வந்து இயேசுவை அறிந்து கொள்வார்களாக. ஆமென். The door of salvation is open. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ரட்சிப்பின் கதவுகள்
நம்முடைய சபையில திறந்திருக்கிறது. church building is near. சபை நிரம்புகிற காலம் வந்துருச்சு. The door of salvation is open. ரட்சிப்பின் கதவுகள் திறந்திருக்கிறது. It's the year of salvation. இந்த வருஷம் ரட்சிப்பின் வருஷமா இருக்க போகுது. ஆமென். So we have to break every barrenness. எல்லா மலட்டுத்தன்மையும் உடைக்க போகிறோம். But any barrenness will not affect you. எந்த ஒரு மலட்டுத்தன்மையும் உங்களை பாதிக்க போறது இல்ல. நீங்க வளருவீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லுங்க, நான் வளருவேன். Nothing will strike against your family. உங்க குடும்பத்துக்கு எதிராக எதுவும் தாக்க முடியாது. I mean, no weapon will prosper against you. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். By might, not by power, but by the Spirit of the Lord. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். This year, let in charge for the Spirit. நான் நம்புறேன், Let in charge of your house to the Spirit of the Lord. நான் நம்புறேன் இந்த வருஷத்துல உங்க குடும்பங்களுடைய பொறுப்பை ஆவியானவர் இடத்துல கொடுத்துருங்க. ஆமென். Just ask one small thing and go forward. ஒரு காரியத்தை கேட்டு விட்டு நான் போக விரும்புகிறேன். How many of you speak in tongues? எத்தனை பேர் அந்நிய பாஷையில ஜெபிப்பீங்க? ஆமென். அந்நிய பாஷை வரம் பெற்றவங்க. ஆமென். Okay, those who did not raise your hand. கையை தூக்காதவங்க, Do you want tongues? நீங்க அந்த அந்நிய பாஷையை வரத்தோடு ஆவியானவர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? Amen. உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்குதா? ஆமென். To say, நான் சொல்ல விரும்புகிறேன், tongues is the biggest blessing what the God has blessed. ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அந்த அந்நிய பாஷை வரம். ஆமென். I started with Samuel. நான் சாமுவேல்ல இருந்து ஆரம்பிச்சேன். Samuel is a big prophet, சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தார். but he was led by the Spirit everywhere. ஆனா எல்லா இடத்துக்கும் ஆவியானவராலே வழி நடத்தப்பட்டார். This is the season where you should give full control over the Holy Spirit. இது எப்படிப்பட்ட காலம்னா, ஆவியானவருக்கு முழு ஆளுகையும் கொடுக்கிற காலம். Jesus said, இயேசு என்ன சொன்னாரு? "Me going is good, நான் போறது நல்லது, because I will send an helper who will bless you all the days of your life." காரணம் நான் போனாதான் உங்களோடு இருக்கும்படி ஒரு தேற்றரை வாழனை அனுப்புவேன். அவர் கடைசி பரியந்தம் அவர் உங்களோடு இருப்பார்னு சொல்லி சொன்னார். ஆமென். One thing that you speak in tongues, what will happen? I'm going to tell you, I'm going to prophesy and pray for you. நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்ன்றத சொல்லிவிட்டு நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். I say, நான் சொல்றேன், more than this prophecy, இந்த தீர்க்க தரிசனங்களை பார்க்கலாம், more than this healing, இந்த சுகப்பாக்குகிற வரத்தை பார்க்கலாம், what is more powerful? ரொம்ப வல்லமையானது எது தெரியுமா? Speak in tongues. அந்நிய பாஷையில பேசி ஜெபிப்பது. How do you say it, brother? அதை எப்படி சொல்றீங்க பிரதர்? I love prophecy. எனக்கு தீர்க்க தரிசனம் பிடிக்கும், How do you tell? I'm speaking in tongues is more powerful. ஆனா அதை பார்க்கலாம் எப்படி அந்நிய பாஷையில பேசுறது ரொம்ப பெருசுன்னு சொல்றீங்க? Acts chapter 1:8. அப்போஸ்தலர் 1:8 What does it say? என்ன சொல்லுது? The Holy Spirit come, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும்போது will gain new power. நீங்கள் பலனடைவீர்கள். ஆமென். Am I telling the truth? நான் உண்மையை தானே சொல்றேன். Amen. What you will get, you will gain. அவர் வரும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் பலன் அடைவீர்கள். Can somebody say loudly power? எல்லாம் சத்தமா சொல்றீங்களா? பலன். Now I feel you have power inside you. இப்பதான் உங்களுக்குள்ள பலன் இருக்குதுன்னே தெரியுது. So be a powerful church. அந்த பலமுள்ள சபையா இருங்க. But Acts chapter 2, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல Spirit really came down. பரிசுத்த ஆவியானவர் வந்தார். But what did they gain? அவங்க என்ன பெற்றுக்கொண்டாங்க? Can we read it? Yes. From first verse. அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரம் முதல் வசனம். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். What happened? இங்க ஆவியானவர் வந்த உடனே என்ன நடக்குது? They started speaking in tongues. அவங்க வெவ்வேறு பாஷைகள்ல பேச ஆரம்பிச்சாங்க. When they they started to speak in tongues. ஏன் பின்னாடி சொல்றீங்களா? வெவ்வேறு பாஷையில பேச ஆரம்பிச்சாங்க. In other words, Bible is saying, இன்னொரு வார்த்தையில வேதம் சொல்லுது, God speaking in tongues is the biggest power. நீங்க அந்நிய பாஷையில பேசுறதா பெரிய பலன். There is no more
more power for heaven to give rather than that. பரலோகம் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சதிலே சிறந்த வல்லமை எது தெரியுமா? அந்நிய பாஷையில பேசுறது. If sickness is against you and you open your mouth and speak in tongues, hell will start to tremble. வியாதி உங்களுக்கு எதிராக இருக்கும்போது அதை பார்த்து அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிங்க. நரகம் அதை பார்த்து பயப்படும். Because you don't know what you are speaking. காரணம் நீங்க என்ன ஜெபிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. Neighbors don't know what you are telling. உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியாது. Heaven is moving for you. ஆனா பரலோகம் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கும். Coming out of you. உங்களுக்குள்ள இருந்து சில வல்லமை வெளிப்படும். You say, I will speak in tongues. எத்தனை பேர் சொல்றீங்க நான் அந்நிய பாஷையில ஜெபிப்பேன்? When you pray a normal prayer, நீங்க நான் சாதாரணமா ஜெபிக்கும் போது at least you can pray for 1 or 2 hours. நீங்க ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்கலாம். After that, nothing more to say. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லனே தெரியாதுல்ல. Amen. திரும்ப ஆரம்பிச்சதுக்கே திரும்ப வந்து சொல்லும். Lord, bless my family, children again. Bless my family, children again. Pray for India, South Africa, people all around the world and come back to India. அதான் உலகம் முழுவதும் சுத்தி ஜெபத்திலே போயிட்டு திரும்ப இன்னொரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமென். Speak in tongues. ஆனா நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது Just come out, it will just flow. அது அப்படியே உங்களுக்குள்ள இருந்து பாய்ந்து ஓடும். There's no full stop. அதுக்கு முடிவே கிடையாது. You will just flow, you will just flow. நீங்க அப்படியே ஜெபித்து கொண்டே இருப்பீங்க. For the next 2 minutes, how many of you can open your mouth to know to speak in tongues? You can just start to speak in tongues for 2 minutes. Just come into the flow of the Spirit. அடுத்த 2 நிமிஷம் அந்நிய பாஷை வரம் பெற்றவங்களா அப்படியே கண்களை மூடி அந்நிய பாஷையில ஜெபிக்கலாமா? அடுத்த 2 நிமிஷம் தடை இல்லாம அந்நிய பாஷை வரம் பெற்றவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில சத்தத்தை உயர்த்தி அப்படியே ஜெபிக்கலாமா? யாந்தலரோ God is speaking. God is speaking. The blindness is getting out in the name of Jesus. We break all the routines. ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லா வறட்சிகளும் மாறுது. எல்லா அந்த வழக்கத்தையும் நம்ம மாத்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். நீங்க பேசிக் கொண்டிருக்கும் போது உங்க வீடுகள்ல இருக்கிற வறட்சிகள் மாறுது. உங்க குடும்பத்தில் இருக்கிற வறட்சிகள் மாறுது. அந்நிய பாஷை வரம் இல்லைன்னா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கேளுங்க, அதை விரும்புங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறார். அது மேல இருந்து வர்றதுல உங்களுக்குள்ள இருந்து வருகிறது. சத்தத்தை உயர்த்தி அப்படியே ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். அவர் நீங்க எதிர்பார்க்கிறத காட்டுல பெரிய காரியத்தை செய்வார். நீங்க எதிர்பார்க்கிறத பார்க்கல பெரிய காரியம். இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம். சபையை ஆசீர்வதிக்கிறோம். ஆவியில வளரட்டும். பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்படுவார்களாக. சரீரத்துல சுகங்கள் உண்டாய் கொண்டிருக்கிறது. உங்க சரீரத்துக்குள்ள புதிய பலன் உருவாகிறது. நீங்க பரலோக பாஷையை பேசிக் கொண்டிருக்கிறீங்க. தேவதூதர்கள் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பிதாவானவர் நீங்க பேசுகிறதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். சபையில அக்கினி அப்படியே பற்றி எரிய ஆரம்பிக்குது. தீர்க்க தரிசன கதவுகள் சிலர் மேல திறக்கிறது. புதிய ஊழிய வாசல்கள் இந்த சபைக்கு திறக்கிறது. கர்த்தர் அசைபாடி கொண்டிருக்கிறார். நம்ம ஒரு 2 நிமிஷம் தான் ஆவியில ஜெபம் பண்ணோம். பாருங்க அந்த மண்டலமே மாறிடுச்சு. அதான் நீங்க ஒரு நாள் உங்க நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு 10 நிமிஷம் இதை பண்ணுங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம்.
husband will not know what you are saying. நீங்க பேசுறது உங்க கணவனுக்கு புரியாம இருக்கலாம். Prophetically say that day will be the best day in your life. ஆனா நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க இப்படி அந்நிய பாஷையோடு உங்க நாளை தூங்கும் போது அது உங்க வாழ்க்கையில சிறந்த நாட்களாக இருக்கும். ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, அந்நிய பாஷையில ஜெபிங்க. தீர்க்க தரிசனமா சொல்றேன். நான் அந்த நாள்ல பெரிய செய்தி கொடுக்கணும்னு வரல, ஆனா ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். ஆண்டவர் மலட்டு தன்மைகளை மாற்றுகிறார். அதனாலதான் சாமுவேல் எடுத்தேன். எல்லா மலட்டு தன்மையும் மாறுது. வேலையில இருக்கிற மலட்டு தன்மை மாறுகிறது. ஊழியத்தில் இருக்கிற மலட்டு தன்மை மாறுகிறது. உங்க குடும்பத்தில் இருக்கிற மலட்டு தன்மை மாறுகிறது. உங்க தொழில இருக்கிற மலட்டு தன்மை மாறுகிறது. எங்கெல்லாம் மலட்டு தன்மை இருக்குதோ இந்த நாள்ல இயேசுவின் நாமத்தினால் இன்றோடு மாற போகிறது. ஆமென், ஆமென். சில பேருக்கு தீர்க்க தரிசனமா சொல்ல விரும்புகிறேன், சொல்லி அவங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆமென். நான் இங்க இருக்கும்போது பிரசங்கம் பண்ணதான் எனக்கு ஆர்வமா இருக்குது. ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு நம்ம போக போகிறோம். ஆண்டவர் சில பெயர்களை எனக்கு காண்பித்தார். நீங்க மதியம் ஜெபித்து கொண்டிருந்த போது விக்டர் அப்படிங்கிற பெயர் ஆண்டவர் காண்பித்தார். இரண்டாவது பெயர் ஜாய்ங்கிற பெயர். அந்த முழு குடும்பமும் அவங்க ஜாய், அவங்களுடைய குடும்பம் எந்திரிச்சு இல்லைங்க. மூணாவது பெயர் ஈஸ்வரன் பெயர். அவங்க குடும்பமும் இல்லையா இங்க. அடுத்து கடைசி பெயர் அவர் இருக்காங்களான்னு தெரியல, அந்த பெயருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. சுவாமி அப்படிங்கிற பெயரை காண்பிக்கிறார். அந்த பெயரோட சம்பந்தப்பட்டவங்க இருப்பீங்கன்னா இல்லைங்க, சுவாமி. சாமின்றவங்க உங்க பேர் சம்பந்தப்பட்டிருந்தா குடும்பத்தில் யாரும் இருப்பாங்கன்னா அவங்க பேர் ரங்கசாமியா? சரி, ஓகே, அங்கேயே நில்லுங்கய்யா, முடிச்சிருச்சோமா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய தயவு உங்க வாழ்க்கையில வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் அந்த வீட்டுல ஒரு கொண்டாட்டத்தை கொண்டு வருகிறேன். ஒரு பெரிய கொண்டாட்டத்தின் காலம் வருகிறது. பேதுரு இரவு முழுவதும் மீன்களை தேடினார். சரியான மீனே கிடைக்கல. அடுத்த நாள் காலையில மீன்கள் எல்லாம் பேதுருவை தேடி வந்துச்சு. கர்த்தர் சொல்லுகிறார், ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிற காலம் வருகிறது. உங்க வீட்டுல உண்மையான சந்தோஷம் தூங்குகிற காலம் வந்துருச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஓ, சென்னையிலிருந்து ஒரு தயவு உங்களை தேடி வருது. இப்போதைக்கு சென்னை சம்பந்தப்பட்ட எது இருக்குதா? சென்னையிலிருந்து உங்களுக்கு ஒரு தயவு தேடி வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், கானா ஊர்ல ஒரு கல்யாணம் நடைபெற்றுச்சு. அங்க பரலோகத்துல இருந்து ஒரு தெய்வீக திராட்சரசம் வந்துச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், காத்திருக்கிற காலம் முடிஞ்சிருச்சு, ஆயத்தமாங்க. நான் சில காரியங்களை உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். நான் சில காரியங்களை உங்களுக்கு அச்சிடுறேன். கர்த்தர் சொல்றேன், ஜாய். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஜாயினுடைய காலம் துவங்கிருச்சுன்னு கர்த்தர் சொல்றார். இந்த வீட்டுல இருக்கிற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஜெபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் சொல்ற, கடந்த 30 வருஷம் 1994, 1996,
Here some journey started. கர்த்தர் சொன்ன சில பிரயாணங்கள் துவங்கின அந்த வருஷம் But God has given in your life. இவங்க உங்க கையில கொடுக்கப்பட்டதே ஒரு அற்புதம். கர்த்தர் சொல்றார் Be a miracle till the end. அவங்க கடைசி வரைக்கும் ஒரு அற்புதமாவே இருப்பாங்க. You will be joy to many children. You will teach to many children. கர்த்தர் சொல்கிறார், ஜாய் நீங்க அநேக பிள்ளைங்களுக்கு சந்தோஷமா இருப்பீங்க, அநேகருக்கு கற்றுக் கொடுப்பீங்கன்னு சொல்றார். Joy, I will be your God. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நான் உன்னுடைய தேவனாக இருப்பேன், I will look on you with favor. நான் உன் மேல தயவாய் உன்னை பார்ப்பேன்னு சொல்றேன். The Lord says. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், I see in the 10th month of 2025. 2025 10வது மாதம், Before that, அதுக்கு முன்பதாக gift coming into your life. உங்க வாழ்க்கையில ஒரு பரிசு உங்களை தேடி வரும். Get ready for that. அதுக்கு ஆயத்தமாங்க. Amen. Through her name, this family will be known. உங்க பெயரின் மூலமாக இந்த குடும்பம் அறியப்படும். நான் நேத்து ராஜ்ங்கிற பெயர் சொல்லி கூப்பிட்டேன், ஆனா அந்த தீர்க்கதரிசனம் சொல்லல. Joy and prophesy. இன்னைக்கு நான் ஜாயை கூப்பிட்டு தீர்க்கதரிசனம் சொல்றேன். Through your name, this house will be known. காரணம் உங்க பெயரின் மூலமா இந்த குடும்பம் இந்த வீடு அறியப்படும். God knows you. கர்த்தருக்கு உங்களை தெரியும், God loves you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். Wait upon the Lord. கர்த்தர் காத்துருங்க, Wait upon the Lord. கர்த்தர் காத்துருங்க. Season to fly will come in the name of நீங்க பறக்கிற காலம் வருது இயேசுவின் நாமத்தினால். Jesus. ஆமா, நீங்க போய் உட்கார்ந்து கொள்ளலாம். ஆமே. உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த பெயருக்கான ஜெபித்து கொண்டிருந்த போது 2 things the Lord showed. 2 காரியங்களை கர்த்தர் காண்பித்தார். When God touched Jacob, கர்த்தர் யாக்கோபை தொட்ட போது after the Bible says, வேதத்துல அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்குது, யாக்கோப்னால சரியா நடக்க முடியல. his hip got touched. அவருடைய தொடை எலும்பு தொடப்பட்டது. And after that, she was not walking properly. அதுக்கப்புறம் அவர் சரியா நடக்கல. I thought, what blessing did God give? நான் அப்ப யோசிச்சேன், என்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தாருன்னு யோசிச்சேன். Jacob said, no worries. யாக்கோபு சொன்னார், இல்ல அது கவலை இல்ல, I cannot walk properly. நான் சரியா நடக்காம இருக்கலாம், I was walking, I was Jacob. ஆனா நான் நடக்கும்போது நான் யாக்கோபா இருந்தேன், நல்லா நடக்கும்போது. I may walk like this, but I am Israel. ஆனா இப்ப நான் ஒரு மாதிரி நடந்தாலும் இப்ப என்னுடைய பேர் இஸ்ரவேல். Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், season of change is coming in your life. ஒரு மாற்றத்தின் காலம் உங்க வாழ்க்கையில வருகிறது. You are connected to this name, Samuel. சாமுவேல்ங்கிற பெயரோட சம்பந்தப்பட்டவங்க யாரும் இருக்கிறீங்களா? Samuel. சாமுவேல். That is the Spirit of the Lord says. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், God is preparing a court for you. உங்களுக்கு ஒரு கோட்டை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார். The Spirit of the Lord says, I will prepare a seat for you. உங்களுக்கு ஒரு சீட்டையும் ஆண்டவர் ஆயத்தம் பண்றேன்னு சொல்றாரு. Get ready. கர்த்தர் சொல்கிறார், ஆயத்தமாங்க, I have favor on you. நான் உங்க மேல தயவா இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. Teacher, that's what the Lord says, teacher. Sorry. The Spirit of the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், be a teacher. The Lord says, Randy, God has heard your prayers. ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறார். Again, I say, God has heard your prayers. கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறார். When Esther prayed, நான் ஜெபித்து கொண்டிருந்த போது, எஸ்தர் ஜெபித்த போது whole nation was saved. முழு தேசமும் ரட்சிக்கப்பட்டது. Your prayers have turned some things in your family. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய ஜெபம் உங்க குடும்பத்துல சில காரியங்களை மாற்றி இருக்கிறது. The Lord says, your prayers have more power. கர்த்தர் சொல்லுகிறார், உங்க ஜெபத்துக்கு அதிக வல்லமை இருக்குது. One thing the Lord says, ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார், see your great favor coming from for you. உங்களுக்கு கர்த்தருடைய ஒரு பெரிய பெரிய தயவு வருகிறத பார்க்கிறேன். Says, don't make your dream short. கர்த்தர் சொல்லுகிறார், உங்க கனவை சுருக்கிக்காதீங்க, I am your God too. நான் உங்களுடைய தேவனா இருக்கிறேன். Be your father and mother's God, I am your God too. நான் உங்க அப்பா அம்மாவுடைய தேவன் மாத்திரம் இல்ல, நான் உங்களுடைய தேவன். I have plans upon you too. நான் உங்களை குறித்து தனியான சிறப்பான திட்டங்களை வைத்திருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். You will have success wherever you go. நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் வெற்றி உங்களுக்கு தேடி வரும். You will finish what you have started. 2025 நீங்க எதை துவங்கி இருக்கிறீங்களோ அதை நீங்க முடிப்பீங்க. Make you fly in the name of Jesus. நான் உங்களை பறக்க பண்ணுவேன் இயேசுவின் நாமத்துல கர்த்தர் சொல்லுகிறார். வீண்ட எழுத்துல உங்க பேர் மட்டும் தான் ஆரம்பிக்குதா உங்க குடும்பத்துல? Who is that? Elder God. அதான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார்,
course, God is opening a great blessing. அவங்களுக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை திறக்கிறார். But for you, the Lord says, ஆனா உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்க அப்பா அம்மாக்கு தேவன் மாத்திரம் இல்ல, உங்களுடைய தேவனா இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களுக்கு வழிகளை திறப்பார். அந்த தெய்வத்தை நம்புங்க, இயேசுவை நம்புங்க. மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாசம் உங்க வாழ்க்கையில விசேஷித்த மாதங்களா இருக்கும். பரலோகம் திறந்து உங்க குடும்பத்துல சில விசேஷமான காரியங்களை கத்த தரப்போகிறார். ஆமென். அதுக்கு ஆயத்தமாங்க. அங்க சென்னையில இருக்கிற அவங்களுக்கும் உங்க மகள் கத்தர் சொல்லுகிறார், அவங்களுக்குள்ள தைரியம் வரும்னு சொல்றாரு. அவங்க தைரியமா இருப்பாங்க, அவங்க தைரியத்தின் மகளா இருப்பாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். நீங்க உட்காந்துருங்க, கடைசியில ஜெபிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், 1 சாமுவேல் 10:7 இந்த வசனத்தை சொல்லி உங்க கையில கொடுத்துறேன். உங்களை பேதுருவை போல மாத்துவேன் கர்த்தர் சொல்லுகிறார். திடமாய் நிற்கிற ஒரு கல்ல போல இருப்பீங்க. உங்க மேல பெரிய காரியங்களை கட்டுவேன் கர்த்தர் சொல்றார். 1 சாமுவேல் 10:7 இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோட இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யோசேப்பே, உன்னிடத்துல என்ன இருக்குது? கர்த்தர் காண்பித்த அந்த தரிசனம் மட்டும்தான் இருக்குது. அந்த சொப்பனமே போதும். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், கர்த்தருக்காக நீங்க நெல்லுங்க. உங்களுக்கு என்று ஆண்டவர் அழகான பாதைகளை வைத்திருக்கிறார். ஆனா ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார், இழக்கிறதுக்கு ஒரு காலம் இருந்துச்சுன்னா அதை திரும்ப மீட்டு கொள்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. ஆண்டவர் திரும்ப கொடுக்கும் போது நீங்க இழந்தது எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தருவேன்னு சொல்றார். இழந்த ஜனங்கள், இழந்த இடங்கள், இழந்த பொருட்கள், இழந்த வருஷங்கள், நான் எல்லாவற்றையும் சேர்த்து திரும்ப கொடுப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் உங்க வாழ்க்கையில இருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க என்னுடையவன். உங்களுடைய கை வெற்றியுள்ள கையா இருக்கும். காரணம் நான் உங்கள் தேவனா இருப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாரும் அப்படியே எந்திரிச்சு ஜெபிக்க போறோம். எல்லாரும் அப்படியே எந்திரிச்சு நிக்கலாமா? ஆமென். நீங்க வாங்க பிரதர். அவங்களுக்காக ஜெபித்த போது உங்க வாழ்க்கையில குணமாக்குகிற ஒரு தூதனை நான் பார்த்தேன். ஆமென். உங்க வாழ்க்கையில குணமாக்குகிற ஒரு தூதனை பார்த்தேன். கர்த்தருக்கு உங்க பேரு தெரியும் பிரதர். உங்களை பின்பதாக எடுத்துக்கொண்டு இருக்கிற அந்த காரியங்கள் கர்த்தருக்கு தெரியும். இயேசுவை நம்புங்க, தைரியமா நில்லுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை பாப்பீங்க. இன்றைக்கு இரவுல பாப்பீங்க. இன்றைக்கு இரவுல அது தூங்க போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க போய் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற போது எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அடுத்த ஒரு 1/4 மணி நேரத்துல நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். அதுக்கப்புறம் தனிப்பட்ட ஜெபங்களுக்கு நீங்க வரலாம். நாங்க ஜெபிக்க போறோம். ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வந்துருச்சுன்னா, ஆண்டவர் உங்களுக்கு ஏற்கனவே தீர்க்க தரிசனமா பேசிட்டாருன்னா நீங்க திரும்ப வர வேணாம் பிரதர். உங்க குடும்பத்துக்கே ஆண்டவர் யாராவது ஒருத்தருக்கு பேசியிருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்கள்ட்ட பேசிட்டாருன்னு அர்த்தம். ஆமென்.
not got prophecy, give them a chance. அதனால ஜெபிக்கப்படாதவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து அவங்க வந்து ஜெபிக்கட்டும். Amen. Let them be blessed. ஆமென். அவங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். One thing I say and we are going to close. ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். Always speak in tongues. எப்போதும் அந்நிய பாஷையில ஜெபித்து கொண்டிருங்க. Look at the neighbors and say, speak in tongues. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. I just say one story. How many of you heard this story? I don't know. நான் ஒரு கதை சொல்ல போறேன். எத்தனை பேர் இந்த கதை கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. There was a pastor in Philippines. பிலிப்பைன்ஸ்ல ஒரு பாஸ்டர் இருந்தார். He called like this 120 people forward. இப்படி ஒரு 20 பேரை முன்னாடி கூப்பிட்டாரு. 120 பேரை முன்னாடி கூப்பிட்டாரு. He said, pray in tongues, start to go and receive Holy Spirit. அவங்கள சொன்னாரு, நீங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட போறீங்க, எல்லாரும் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஆமென். There was a Hebrew scholar standing on the stage, holding his hand and standing on the stage. அங்க மேடையில ஒரு எபிரேய வேத ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் இருந்தார். அவர் கையை கட்டிட்டு அப்படியே சரி என்ன நடக்குது பார்க்கலாம் நின்னு கொண்டு இருந்தார். அப்ப பாஸ்டர் அவரை பார்த்து கேட்டாரு. பாஸ்டர் சொன்னாரு, Do you not believe Holy Spirit? நீங்க ஆவியானவரை நம்பலையான்னு கேட்டாரு. He said, அவர் சொன்னாரு, I only believe on Yahweh God, no other God. நான் யெகோவா தேவனை தவிர வேற யாரையும் நம்பலன்னு சொன்னாரு. I don't believe Jesus, I don't believe Holy Spirit. நான் இயேசுவை நம்ப மாட்டேன், ஆவியானவரை நம்ப மாட்டேன்னு Pastor asked, பாஸ்டர் கேட்டாரு. what shall I do to make you believe? சே அப்ப நீங்க நம்புறதுக்கு நான் என்ன பண்ணா நம்புவீங்கன்னு கேட்டாரு. He said, அவர் சொன்னாரு, speak in Hebrew. அவரை பார்த்து அப்ப என்கிட்ட எபிரேய மொழியில பேசுங்க நான் நம்புறேன் அப்படின்னாரு. You tell in Hebrew that Holy Spirit and Jesus is the living God, I believe. இயேசுதான் உண்மையான தேவன், உயிருள்ள தேவன், எபிரேய மொழியில என்கிட்ட பேசுங்க நான் நம்புறேன் அப்படின்னாரு. Pastor don't know even properly English. பாஸ்டருக்கு ஆங்கிலமே அறகுறை. Amen. ஆமென். Amen. He knows, nobody knows English. அவருக்கு ஆங்கிலம் தெரியாது, அங்க இருந்து எல்லாத்துக்குமே தெரியும். Amen. So pastor said, அப்ப பாஸ்டர் சொன்னாரு, 20 people start praying. 120 பேர் அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிங்கன்னாரு. Scholar is going catching his hand and standing there. அந்த எபிரேய வல்லுனர் கையை கட்டிட்டு அப்படியே அங்க நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். They are standing there. அவங்க அங்க நின்று கொண்டிருந்தார். And suddenly, திடீர்னு pastor is telling, yes, pastor is telling to pray. பாஸ்டர் வந்து அப்ப எல்லாத்தையும் அந்நிய பாஷையில ஜெபிங்கன்னு சொன்னாரு. And suddenly a small girl started to speak in tongues. அப்ப அங்க இருந்து ஒரு சின்ன பிள்ளை அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Her age was 12 years old. அந்த பொண்ணோட வயசு 12. How many years old? எத்தனை வயசு பொண்ணு? She started loudly speaking. அந்த 12 வயசு பொண்ணு சத்தமா அப்படியே அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. This Hebrew man started to cry. அங்க நின்று அந்த எபிரேய வல்லுனர் கண்ணிலிருந்து கண்ணீரா வர ஆரம்பிச்சிருச்சு. Pastor is telling, why are you crying? பாஸ்டர் அவரை பார்த்து கேட்கிறாரு, ஏன் அலறீங்க? Hey, why are you crying? ஏன் அலறீங்கன்னு கேட்டாரு. I mean, he's telling this girl is speaking Hebrew. அப்ப அவர் சொன்னாரு, இந்த சின்ன பொண்ணு எபிரேய மொழி பேசுறா. And what is she speaking? அந்த சின்ன பொண்ணு என்ன பேசிட்டு இருந்தாங்க? She's speaking in tongues. அவங்க அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவருக்கு எப்படி கேக்குது? எபிரேய மொழியா கேக்குது. And pastor says, okay, what is she speaking? உன்னை பாஸ் கேக்குறாச்சு, எபிரேயத்துல அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு சொல்றா, I am God. நானே தேவன், My name is Jesus. என்னுடைய நாமம் இயேசு, My name is Jesus. என்னுடைய பேர் இயேசு. ஆமென். Speak in tongues. ஆனா நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது காரியங்கள் மாறும். ஆமென். Anybody here with sickness? ஒரு பலவீனத்தோடு யார் இங்க இருப்பீங்கன்னா நீங்க இருக்கிறவங்கள அப்படியே கரங்களை வைத்து எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளலாமா? பலவீனத்தோடு இருக்கிறவங்கள கரங்களை உயர்த்துங்க. Start to speak in tongues. அப்படியே மற்றவங்க எல்லாரும் அந்நிய பாஷை வரம் பண்றவங்களும் அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிங்க. People in sickness, just take a step forward where you want. Just come out. பலவீனமா இருக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் முன்பதாக வரீங்களா? இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் முன்பதாக வரீங்களா? அப்படியே எல்லாம் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். கரங்களை தூக்குனவங்க அப்படியே நீங்க முன்பதாக வாங்க. Stand there and start to speak in tongues. நல்ல சுகத்தோடு இருக்கிறவங்க இருக்கிற இடங்களே நின்று ஜெபிங்க. மித்தவங்க எல்லாரும் கையை தூக்குனவங்க சுகம் வேணும் அப்படின்னு விரும்புறவங்க மாத்திரம் முன்பதாக வாங்க. நாங்க உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம், சுகத்திற்காக ஜெபிக்க போகிறோம். I'm not going to keep laying hands on everybody. நான் கரங்களை வைத்து ஜெபிக்க போறது இல்ல. Already this atmosphere has healing. இந்த மண்டலத்திலே சுகம் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த சபையில சுகம் இருக்குதுன்னு? ஆமென். இந்த 4 செவுத்துக்குள்ள சுகம் நடைபெறும். ஆமென். உங்களுக்கு எங்க வலி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது உங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க.
ஒருவேளை தலையில உங்களுக்கு வலி இருக்குன்னா தலையில கை வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்க நெஞ்சில கை வச்சுக்கோங்க. வலி எங்க இருக்குதோ அங்க வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் இந்த நாள்ல செயல்பட போகிறார். இயேசு உங்களுக்குள்ள வாழ்கிறார். இயேசு உங்களுக்குள்ள வாழ்கிறார். நீங்க இயேசுவினுடைய வல்லமையை சுமக்கிறீங்க. நீங்க இயேசுவினுடைய வல்லமையை சுமக்கிறீங்க. ஒரு காரியம் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், உங்களுக்கு விசுவாசம் இருக்குன்னா நீங்க உங்களுடைய சுகத்தை இதனால பார்ப்பீங்க. இன்றைக்கு உங்க சுகத்தை இன்னைக்கு நீங்க பார்ப்பீங்க. விசுவாசத்தோடு இருங்க. இங்க இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் கொடுத்த சுகத்திற்காக நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, இயேசுவின் நாமத்துல எல்லா வியாதியும் இந்த சரீரங்களை விட்டு வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்துல எல்லா வியாதிகளும், அது எதுவா இருந்தாலும் சரி, அது தலைவலியா இருக்கலாம், அது காது வலியா இருக்கலாம், அது கால் வலியா இருக்கலாம். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல நான் கட்டளையிட்டு பிரகடனப்படுத்துகிறேன். கட்டளையிட்டு சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்துல சுகம், இயேசுவின் நாமத்துல சுகம், இயேசுவின் நாமத்துல சுகம், இயேசுவின் நாமத்துல சுகம், இயேசுவின் நாமத்துல தெய்வீக சுகத்தை நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்துல, 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 இயேசுவின் நாமத்துல புது பலன் உங்க வாழ்க்கையில, புது பலன் உங்க வாழ்க்கையில, இயேசுவின் நாமத்துல புது பலன், இயேசுவின் நாமத்துல குணமடையட்டும். எல்லா சுகமடைவார்களாக இயேசுவின் நாமத்துல. நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன், நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டு. எல்லா தலைவலியும் இயேசுவின் நாமத்துல வெளியேறு. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். எல்லாரும் என்னை பாருங்க. இந்த மண்டலத்துல சுகம் இருக்கிறது. நீங்க சுகத்தை சுமக்கிறவர்களா இருக்கிறீங்க. ஆமென். பேதுரு சொன்னோனே சுகம் நடந்துருச்சு. ஆனா பேதுரு தூக்கி விட வேண்டியது இருந்துச்சு, அவன் நடக்கிறதுக்கு. நீங்க சுகமாயிட்டீங்க, ஆனா உங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு யாராவது வேணும். நான் விசுவாசத்துல சொல்லுகிறேன், நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்க வீட்டின் வாசல்ல உங்களுக்கு சுகம் இருக்கிறது. ஆமென். நீங்க அதனால பரிசோதித்து பாருங்க. இயேசுவின் நாமத்துல, விசுவாசத்துல, விசுவாசத்துல பரிசோதிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒருவேளை கால் வலி இருந்துருந்துச்சுன்னா நீங்க அந்த வலி இருக்குதான்னு இப்ப சோதிச்சு பாருங்க. ஆமென். உங்களால எது செய்ய முடியாம இருந்துச்சோ அதை செய்து பாருங்க. இயேசு அவரை பத்தி பேசுறது மாத்திரம் இல்ல, அவர் உங்களுக்குள்ள வாழுகிறார். அவர் அற்புதங்களை குணப்படுத்துகிற தேவன். ஆமென். உங்களால என்ன செய்ய முடியலையோ செய்து பாருங்க. உங்களால எது செய்ய முடியலையோ செய்து பாருங்க. ஆமென். ஒருவேளை முதுகு வலி இருந்துச்சுன்னா குனிஞ்சு பாருங்க, அந்த வலி இருக்குதான்னு பாருங்க, செக் பண்ணி பாருங்க. காது வலி இருந்துச்சுன்னா பரிசோதிச்சு பாருங்க. வலியோட தானே முன்னாடி வந்தீங்க,
இப்ப அதை பரிசோதிச்சு பாருங்க. What pain did you have? உங்களுக்கு என்ன வழி இருந்துச்சோ, எது செய்ய முடியலையோ அதை செஞ்சு பாருங்க. ஆமென். Okay, the people who are good, just ask them, what pain did you have? Ask your neighbors. பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது அவங்கள்ட்ட விசாரிங்க, அவங்களுக்கு இப்ப வலி இருக்குதா, சரியாயிட்டாங்களான்னு விசாரிங்க. What pain did you have? உங்களுக்கு என்ன வலி இருந்துச்சு, Are you feeling good inside you? இப்ப உங்களுக்குள்ள ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு கேளுங்க. Feeling relieved inside you? உங்களுக்குள்ள மாற்றம் இருக்குதா, விடுதலை இருக்குதா, Are you feeling something different inside you? உங்களுக்குள்ள இந்த மாற்றத்தை உணர்றீங்களா? Is that pain gone or is that pain still there? அந்த வலி போயிருச்சா, இன்னும் வலி இருக்குதா, ஏதாவது சொல்லுங்க. I will tell you, I won't leave you. Okay. ஆண்டவர் எல்லாரையும் குணமாக்கிட்டார். ஆமென். People who say, let this. I'm just waiting for 3 testimonies. I'm not going to go. 3 people. 3 பேர் சாட்சி சொல்லணும்னு நான் விரும்புறேன். 3 people. 3 பேர் குணமாக்கப்பட்டவங்க. Who can tell I have my pain is being relieved? Come on. என்னோட வலி சுகமாயிருச்சுன்னு சொல்ற யார 3 பேர் மாத்திரம் அதை மாத்திரம் வந்து முன்னாடி வந்து சொல்லுங்க. It is not simply preaching Jesus. நம்ம யாரும் சும்மா இயேசுவை இங்க பிரசங்கிக்கல, He will do it. அவரால செய்ய முடியும் நம்ம விசுவாசிக்கிறோம். உங்களுக்கு என்ன வலி இருந்துச்சு, These men, 6 men, they leave what you will not do. எது உங்களால செய்ய முடியாம இருந்துச்சு முட்டு வலினால? இப்ப உட்காந்து எந்திரிச்சு காமிங்க. What you will not do. I mean, just like, is it okay? வலி இல்லையா? ஆமென். ஆமென். What he could not do, God did it in 6 seconds. 6 மாசமா அவருக்கு இருந்த வலியை ஆண்டவர் 6 நொடியில குணமாக்கிட்டார். Anymore. இன்னும் யாராவது இருக்கிறீங்களா? I mean, you are testifying Jesus. நீங்க இயேசுவுக்கு சாட்சி சொல்றீங்க. I mean, anymore here who feel pain is gone. வலி இருந்துச்சு இப்ப சரியாயிருச்சுன்னு சொல்ல முடிஞ்சவங்க யாரும் இருக்கிறீங்களா? One moment, 60 seconds I start. இன்னும் 1 நிமிஷம் யாரும் சொல்ல விரும்புனீங்கன்னா நீங்க வந்து சாட்சி சொல்லலாம். That grammar does not glorifying any man, இது எந்த மனுஷனுக்கு புகழ்ச்சியா இல்ல, glorifying Jesus, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமைக்காக, glorifying the church. சபையினுடைய ஆசீர்வாதத்திற்காக. If you feel anything, ஒருவேளை நீங்க குணமானது உணர்ந்தீங்கன்னா, or if you feel still the pain is there, come out, I'll pray for you. ஒருவேளை இன்னும் வலி இருக்குதுன்னு சொன்னாலும் வாங்க நம்ம ஜெபிக்கலாம். One by one. What is this? அவங்களுக்கு என்ன வலி இருந்துச்சு? கழுத்து வலி இருந்துச்சாமா? எத்தனை நாளா இருந்துச்சு? இப்ப இல்லையா? என்ன பண்ணா கழுத்து வலிக்கும்? ஆனா இப்ப இருந்துச்சு, இப்ப இல்ல. நல்லா திரும்பி காமிங்க. பாட்டியம்மாக்கு கழுத்து வலி இருந்துச்சா, ஆண்டவர் குணமாக்கிட்டார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென், ஆமென். பிரதருக்கும் கழுத்து வலி இருந்துச்சா, 1 மாசமா இருந்த வலியை ஆண்டவர் குணமாக்கிட்டார். ஆமென். Okay, those who have pain, come forward, we'll pray for you. We are going to close this session. இன்னும் வலி இருக்கிறவங்க முன்பதாக வாங்க, நம்ம ஜெபிக்க போகிறோம். We'll pray for you. நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். We'll pray and close this section and pray one by one. நம்ம ஜெபித்து இந்த ஆராதனை முடிச்சிட்டு அடுத்து தனிப்பட்ட விதத்துல ஜெபிக்க போகிறோம். Let's close, raise our hands. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படியே ஜெபிக்கலாமா இருக்கிற இடங்கள்ல? Lord, I pray for the people. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். In the name of Jesus, இயேசுவின் நாமத்துல declare and decree. நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். Last 3 days you have spoken with them. கடந்த 2 நாட்களாக எங்களோடு பேசுனீங்க. Thank you for speaking with them. ஆண்டவரே, எங்களோடு பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிறோம். For blessing them. உங்கள் ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். And let your grace, favor be there on their life. உங்களுடைய கரம், கிருபை, தயவு உங்க வாழ்க்கையில இருக்கட்டும். The church grow in faith. சபை விசுவாசத்துல வளரட்டும். Let your power be released in the name of Jesus. இயேசு நாமத்துல உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. ஆமென், ஆமென். God bless you, church. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Happy to be with you last 2 days. கடந்த 2 நாட்கள் உங்களோடு இருந்து எங்களுக்கு சந்தோஷம். Meet you again soon. திரும்ப சீக்கிரமா சந்திப்போம். Until that time, அது வரைக்கும் I will be under the cross. சிலுவை கீழே இருங்க. Let the church grow. சபை வளரட்டும். The door of salvation is open. ரட்சிப்பின் கதவுகள் திறந்திருக்கிறது. Believe and go. நம்பி விசுவாசித்து போங்க. ஆமென். I'm going to close this service. நம்ம இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். After the first day, we pray for everybody. அதுக்கப்புறம் தனிப்பட்ட விதத்துல ஜெபிக்க போகிறோம். Amen.